அண்ணா வணக்கண்ணா. வாடா தம்பி. நான் சம்பள பணத்தில் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துட்ருக்கீங்கண்ணா. டே தம்பி, நான் தான் எக்ஸ்ட்ரா வச்சேன், வச்சுக்க பரவாயில்ல. இல்லைண்ணா பரவாயில்ல, வேணாண்ணா. நீ கூட சம்பளம் பண்ண அதே சரியாக போண்ணா. வீட்டு செலவுக்கு எல்லாமே நான் தேவைன்னு வாங்கிக்கிறேண்ணா. தம்பி வெயிடா, பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணா எந்தாங்கண்ணா பிடிங்கண்ணா, பரவாயில்ல. அட என்னடா தம்பி சொன்னா கேட்க மாட்டேன்ற. சரி கொடு. ஏன்டா ஓனர் தான் 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, ஏன்டா வேணாம்னு சொல்லிட்டு? டேய், உனக்கு என்ன ஒரு ஓனராக இருக்கலாம்டா. ஆனால் அவர் எனக்கு எங்கள் அண்ணன்டா. அவரும் என்ன வேலை செய்கிற பையனாக பார்க்கறதில்ல, கூட போகிற தம்பியாக தான் பார்த்துக்கிறாரு. எத்தனையோ முறை காசு இல்லாத போதெல்லாம் நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கணக்கே இல்லாமல் டீ, டிஃபன், காஃபி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. உனக்கே தெரியுமே, இந்த ஊருக்கு நானும் எங்கள் அம்மா வரும்போது நிறைய இடத்துல வேலைக்கு ஏறி இறங்கிட்டேன். யாருமே வேலை தரல என்னை நம்பி. ஆனால் இந்த அண்ணன் எதையும் யோசிக்காம வேலை கொடுத்துட்றான். இப்போ நான் இன்றைக்கி இந்த வேலை செய்கிறேன்னா அது காரணம் அந்த மனுஷன் தான்டா. கஷ்டம்னும் போது கை கொடுத்துருக்காரு. நான் கீழே விழுந்தாலும் சொந்தக்கார யாரும் எனக்கு கை கொடுக்கல. ஆனால் ஒரு அண்ணனா கூட நின்று என்னை தூக்கி விட்டார். இதோ எனக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துருக்காரு. நல்லபடியா நான் யாரும் எதிர்பார்க்க தேவையில்ல. இப்போ சொல்கிறேன், அவர் நான் லைஃப்பில் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னோடய குருவும் அவர் தான்.